ஃபெரரோ ரோஷர்னு ஒரு சாக்லேட் பார்த்துருக்கீங்களா? ஒரு தங்க கலர் இதில் போட்டு கீழே ஒரு ப்ரௌனாக வச்சிருக்கோம், உள்ள வந்து ஒரு க்ரீம் இருக்கும். ஃபெரரோ ரோஷர் தான். அது வந்து காஸ்ட்லியஸ்ட் கிஃப்ட் நீங்க யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபெரரோ ரோஷர் தான் வாங்கி கொடுப்பாங்க. அவங்க பொசிஷன் பண்றாங்க பாருங்க சாக்லேட். they didn't position chocolate as just a chocolate. there are n number of chocolates. சாக்லேட்டுக்குன்னே புகழ்பெற்ற உலக நாடுகள் அத்தனை இருக்கு இல்லையா? ஸ்விஸ் சாக்லேட் இருக்கு, லிண்ட் இருக்கு. லிண்டே ஒரு பெரிய பிராண்ட் தான். ஆனா அவன் எப்படி பொசிஷன் பண்ணானா, நீங்கள் பரிசளிப்பதற்கான உயர்ந்த குவாலிட்டி உள்ள ஒரு சாக்லேட் இந்த பொசிஷன் பண்ண. ஒரு கம்பெனிக்கு வருடாந்திர கிஃப்ட் கொடுக்குறப்ப, நம்முடைய கிளைண்ட்ஸுக்கு கொடுக்குறப்ப நம்ம வெயிட் என்னன்னு காட்டுறதுக்கு கொடுக்குற ஒரு சாக்லேட்டுக்கு பேர் ஃபெரரோ ரோஷர். அந்த சாக்லேட்டை விற்கிற முதலாளி தான் இத்தாலியினுடைய பணக்காரர். அவர் பேர்ல அந்த கம்பெனியே இருக்கு. ஜியோவானி ரோஷர் அப்படிங்கிறது அவருடைய பேரு, அதனால அது ஃபெரரோ ரோஷர் அப்படின்னு. ஆனா அந்த கம்பெனி வேற என்ன பண்ணுதுங்கிறதா ஸ்பெஷலான விஷயம். எல்லார் கையிலும் கிடைக்க முடியாத ஒரு காஸ்ட்லியான ரிச் கிஃப்டாக அறிமுகப்படுத்துகிற ஒரு சாக்லேட்டை, அப்படி பொசிஷன் பண்ண சாக்லேட்டை உருவாக்குன அவர்தான் நட்டெல்லாமே உருவாக்கும். நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் இருக்கக்கூடிய நட்டெல்லாங்கிறத அதை பண்ணல தடவி திங்கலாம், தோசையில் தடவி திங்கலாம், சும்மா திங்கலாம், அடுத்த வீட்டுக்கு போறப்ப தெரியாமலே எடுத்து திங்கலாம். இவன் தான் இதோட இன்னொரு ப்ராடக்ட்டுக்கும் காசு. அந்த பேரை சொன்னா இங்க இருக்க அம்மாக்கெல்லாம் வெறியாயிருக்கு. கிண்டர் ஜாய்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் அவரோடதுதான். அப்படி பொசிஷன் பண்ணுங்க. 2 முட்டை, அந்த முட்டைகளை தூக்கி எறிகிற மாதிரி 2 பிளாஸ்டிக், இவ்வளோண்டு தொட்டு நக்கிற மாதிரி சாக்லேட். அதுக்கு கொல்ல வேலை பிள்ளை அதை தான் கேட்கும். அந்த பிள்ளைங்க எப்படி அதை கேட்குதுன்னே தெரியல. அந்த பிள்ளைங்க அதை ஏன் கேட்குதுங்கிறதுக்கான ஐடியா என்ன தெரியுமா? அதுக்கு முன்னால் அவங்க வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்ச நட்டெல்லாம். see the business cycle. என்ன நாலேஜ் பாரு. அவன் ஒரு கிளியர் ஐடியா சொல்றான். ஐ எம் நாட் செல்லிங் சாக்லேட், ஐ எம் செல்லிங் ரெஸ்பெக்ட்ங்கிறான். முடிஞ்சு கதை. நான் சாக்லேட் விற்கலடா, வெண்ணையில நான் மரியாதையை விற்கிறேங்கிறான். இப்ப நம்ம பர்செப்ஷன் தான் மேட்டர்ஸ். ஒரு லீடருடைய முக்கியமான குவாலிட்டி பர்செப்ஷன்.